வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. 8 சீட்டில் பஞ்சாயத்து. காங்கிரஸும் ஆர்ஜேடியும் 8 சீட்டில் எதிர்த்து நிற்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அநேகமாக ராகுலும் தேஜஸ்வியும் இணைந்து ப்ரெஸ் மீட் பண்ண போகிறாங்க. எங்களுக்குள் எந்த பிரிவினையும் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. இதற்கான வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் விட்டு கொடுத்து போகணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை காங்கிரஸுக்கு உரிய மரியாதையை தேஜஸ்வி தரணும் அப்படின்னாலும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதனால் வெற்றி வாய்ப்பு பாதிக்காது, 2 பேரும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கொடுத்துட்டா அது நிலைமை சரியாயிரும் நினச்சிங்கனாலும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பிஜேபி ஜேடியு அந்த கூட்டணி பெரிய அளவுக்கான ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பற்றி உங்கள் கமெண்டில் போடுங்க. இன்றைக்கி பீகார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கடந்த கொஞ்ச நாளாகவே எல்லா மீடியாலையும் ஆரம்பமே ஏழ்றையாக இருக்குது, காங்கிரஸும் ஆர்ஜேடியும் இணைந்து செயல்படலை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விகாசஸ், அந்த வைசாலி, நர்காட்டியா கஞ்சு, சிக்கந்தர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ககல்கான், அப்புறம் சுல்தான் கான், இந்த ஊர்லலாம் எதிர்த்து நிற்கிறாங்க. 144 நின்று 75 ஜெயித்தது போன தடவை ஆர்ஜேடி, 70 நின்று 19 ஜெயித்தது காங்கிரஸ். இந்த தடவை காங்கிரஸ் கிட்டத்தட்ட 63 தொகுதிக்கு ஆளை போட்டாங்க. இந்த பக்கம் அவர் தேஜஸ்வி 143, ஒரு தொகுதியை விட்டுட்டு 143க்கு ஆளை போட்டார். இந்த பக்கம் சிபிஎம்எல் அவங்க 20 தொகுதிக்கு ஆள் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விகாஸ் இன்சான் கட்சி அது ஒரு 15 தொகுதி. இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, இன்றைக்கி கிரவுண்ட் லெவலில் காங்கிரஸ் தனியாக ஆளை போடுது, இவங்க தனியாக ஆளை போடும்போது இது கூட்டணியில் ஒரு பிளவு இருக்குது. இப்போவே பிளவுபடுறவங்க நாளைக்கு எப்படி இவங்க ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்னு இன்றைக்கி வெகுஜன மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு எதிர்கட்சிகள் பண்ணுறாங்க. குறிப்பாக ஜேடியு, பிஜேபி இதெல்லாம் பண்ணுவாங்க, பண்ண வேண்டியது தான். ஏன்னா எழுத்து நிற்கும் போது பண்ண வேண்டியதுதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் இங்கே ஒன்றா நிற்பாங்க, இதில் போய் கேரளாவில் போய் எழுத்து நிற்பாங்க, அதையே பேசுவாங்க. ஆனால் இங்கே ஒரே ஸ்டேட்டில் நிற்கும் போது இன்னும் பஞ்சாயத்து அதிகமாகுது. அப்போ இது எப்படி காங்கிரஸ் சமாளிக்க போகுது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் என்ன கணக்கு போடுதுன்னா, இஸ்லாமியர்கள் யாதவர்கள் இவங்களை விட்டுட்டு தேஜஸ்வி வெளியில் வர மாட்டார். இவங்க தான் அவங்களுடைய கோர் ஓட்டு. ஆனால் காங்கிரஸுக்கு அப்படி இல்லை. முற்பட்ட சமுதாயத்தான பூமிகார் ஆகட்டும், பட்டியலின மக்கள் எல்லாம் காங்கிரஸில் இருக்காங்க. அதனால் நம்ம ஃபார்முலாவை நம்ம பண்ணுவோம், வாக்கு திருட்டு அப்படிங்கிறத மையமாக வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். தேஜஸ்வி யாதவ் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, அதுக்கப்புறம் மின்சாரம் அவர் ஒரு பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கார். இது ஒர்க் அவுட் ஆகும் நம்புகிறாங்க. இப்போ அல்லவாரு ஆகட்டும், காங்கிரஸுடைய பொறுப்பாளர் அல்லவாரு ஆகட்டும், தேஜஸ்வி ஆகட்டும் 2 நாளைக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது பத்தாது அப்படிங்கிற நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. சரி, இந்த பக்கம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்டா இந்த விஷயம் சரியாயிருமான்னா, சார் தேர்தல் அரசியலில் நீங்கள் தொண்டர்கள் இணைந்து வேலை பார்க்குறது ரொம்ப முக்கியம். அதற்கான பிணைப்பு இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஏற்கனவே பிணைப்பே இல்லாமல் திடீர்னு பிணைப்பு பண்ணால் சரி வராது. ஆனால் இது 2 அப்படி இல்லை. ஏற்கனவே வாக்கு திருட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றா தான் 2 பேரும் பேரணி போனாங்க. அதனால் 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கு. இன்னொன்று காங்கிரஸுக்கான ஆதரவும் கொஞ்சம் கூடியிருக்கு. நடுவில் இந்த சீட் ஷேரிங்கில் கொஞ்சம் பிரச்சனை எல்லா கட்சியிலையும் வரும். தமிழ்நாட்டில் கூட ஜெயலலிதா அம்மா அவங்களே இஷ்டத்துக்கு எல்லா வேட்பாளையும் அறிவிப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கூட்டணி வந்தோடனே விளக்குன கதையெல்லாம் உண்டு. தேர்தலில் அதிமுக தோத்தா போச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்கள் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தேர்தல் தொகுதி பங்கீடெல்லாம் பார்த்து, அப்படி பார்த்தா நிதிஷ்குமார் நிறையா சீட்டில் நின்னார். இன்றைக்கி அவர் 101 தான் நிற்கிறார். பிஜேபி அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இதுக்காக மக்கள் ஐயோ ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நமக்கு சரி வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே மஞ்சு கட்சி பிஜேபி சரியாக எங்களுக்கு பங்கிட்டு தரல, இது தேர்தலில் சரியாக வராது. உபேந்திர குஷ்வாஸ் அவரும் பிஜேபி கூட்டணி, அவரும் எங்களுக்கு திருப்தி இல்லை. ஒரு தலைவரே அழுகுறாரு, இந்த மாதிரி எனக்கே சீட் கிடைக்கலன்னு அழுகுறாரு. இப்போ இதெல்லாம் பிஜேபியை சீர்குலைத்து விடுமா? ஆனால் வெளியில் பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட பிஜேபி கூட்டணி வெயிட்டாக இருக்கிற மாதிரியும் காங்கிரஸ் ஒரு அதிகார தோரணையோடு செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வராங்க. நல்லா யோசனை பாருங்கள். இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அதிக சீட்டு கேட்குறது தப்பா? சரி, எல்லா கட்சியும் அப்படி தானே கேட்பாங்க. இது எப்படி நீங்கள் தவறாக இருக்க முடியும்? என்ன நம்ம தொடர்ந்து சொல்கிறோம்னா, இதெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும். அதை இவ்வளோ நாள் இழுக்கக்கூடாது, இன்னும் இழுத்துட்டு இருக்கக்கூடாது. அதுதான் தப்பு. அது காங்கிரஸோ ஆர்ஜேடியோ சீக்கிரம் முடிச்சிருக்கணும். இந்த பஞ்சாயத்தெல்லாம் நீங்கள் 2 பேரும் வாக்கு திருட்டுக்கெல்லாம் ஒன்றா போனீங்க, அப்போவே ஒரு விஷயம் முடிச்சுட்டோம். சீக்கிரம் வேட்பாளரை வச்சு போயிட்டு இறங்கிடணும் களத்தில். அது சில தவறுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் இப்போ காங்கிரஸில் நீங்கள் சீட்டு கம்மியாக வாங்கினீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க? போன தடவை 70 சீட்டில் நின்னோம், கம்மியாக வாங்கியிருக்கீங்க, வேலை செய்ய மாட்டேன். காங்கிரஸ்காரங்க வேலை செய்யலாம், என்னங்க பண்ணுவீங்க? அது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது.
இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த விஷயம் ஷார்ட் அவுட் ஆயிரும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி அந்த ப்ரெஸ் மீட்டில் முழுக்க அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்படும். தேர்தல் அறிக்கை ஒன்ஸுங்க பிரச்சாரம் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வெவ்வேறு இஷ்யூ வந்துடும். இந்த இஷ்யூ வராது. ஒன்ஸு பிரச்சாரம் போயிட்டா நம்ம நிதிஷ்குமார் பற்றியும் மற்றவங்கள பற்றியும் அது பேச ஆரம்பிக்கும். இன்னொன்று, பிஜேபியோடைய அமித்ஷாவுடைய காய் நகர்த்தல் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதையும் நம்ம பாராட்டணும். எதிரியாக இருந்தாலும் பாராட்டுவது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜமுய், ஹாஜிபூர், ககாரியா இந்த 3 ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களும் இளைஞர்களும் அதிகம். இந்த ஏரியாவில் சிராக் பாஸ்வானுக்கு ஒரு பெரிய மாசு உண்டு. இந்த தொகுதியை நிதிஷ்குமார் கேட்டார், ஆனால் நிதிஷ்குமார் கொடுக்காம சிராக்குக்கு ஒதுக்கியிருக்காங்க. சிறப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் நிறையா தொகுதி வேறு அவருக்கு ஒதுக்கியிருக்காங்க. அவங்க ஆட்கள் நல்லா தான் வேலை செய்வாங்க. பிஜேபிக்கு எங்கே சிக்கல் வரும், நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் தேர்தல் ரிசல்ட் வந்தோன்னு பாருங்கள், பிஜேபிக்கு இந்த தடவை எங்கே சிக்கல் வரும்னா, அவங்க ஒரு கம்யூனிட்டி கணக்கு போடுறாங்களா, அந்த கணக்கு இதில் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் என்ன தான் ராகுல் காந்தி வாக்கு திருட்டுன்னு பேசிகிட்டு இருந்தாலும் தேஜஸ்வி தான் அதிக தொகுதியில் நிற்கிறார். அவர் பேசுகிறது தான் பெரிய அளவு எடுபடும். அவர் என்ன சொல்கிறார், அரசாங்கத்து வேலை, வீட்டுக்கு ஒருவர் அரசாங்க வேலை, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நௌக்கரி வேலை இல்லாத திண்டாட்டம் அதிகமாக இருக்குன்னு அந்த பாயிண்ட்டை பிடிக்கிறார். அது பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், நான் உண்மையிலேயே நம்புகிறேன். நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட பேசும்போது கூட அந்த வாக்கு திருட்டெல்லாம் விட இன்றைக்கி வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படிங்கிறது அந்த இளைஞர்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இந்த பேசும் பொருள் கண்டிப்பாக ஆர்ஜேடிக்கு துணை நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. இன்னொன்று, ஆர்ஜேடிக்கு இருக்க கட்டமைப்பில் போன தடவையே 75 சீட்டு வாங்கினாங்க. அடுத்த 5 வருஷம் கழிச்சு அதே 75 சீட்டு வாங்குவாங்கன்னா நிதிஷ்குமார் தேனாரும் பாலாரும் ஓடி இருக்கணும். அப்படி இல்லை. இன்னொன்று, நிதிஷ்குமார் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் கூட அவருக்கும் அங்கே இருக்கவங்களுக்கு சண்டை. ஏற்கனவே சீமாஞ்சல் பகுதியை சேர்ந்த, அப்புறம் பூர்ணா பகுதியை சேர்ந்த இன்னொருத்தர் 3 ஏரியாவில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பிக்கள், ஜேடியூவில் இருக்க முன்னாள் எம்பிக்கள் 3 பேர் அவங்க பசங்களோட இப்போ இவர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. யார், தேஜஸ்விகிட்ட சேர்ந்துட்டாங்க. அதனால் பலம் பலவீனம் 2 பக்கமும் தப்பு இருக்குது. ஒரு பக்கத்தை மட்டும் காங்கிரஸ் தேஜஸ்வி 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. போச்சு அப்படிங்கிறது அது சரியான வாதமாக இருக்காது. இன்னொன்று, விகாசல் இன்சான் கட்சிக்கு மாநிலம் முழுக்க ஒரு ஆதரவு இருக்குது. அதை கூட்டணியில் தக்க வச்சது ஒரு சிறப்பு தான். இன்னொரு பக்கம் சுஜித்குமார். இப்போ சுஜித்குமார் விஷயத்தை வச்சுட்டு இன்றைக்கி மீடியாலெலாம் சுஜித்குமார் என்ன, யார் அந்த சுஜித்குமார் அப்படின்னா, அவர் நம்ம ஜார்க்கண்டோடைய அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாரு, கடைசியில் எங்களுக்கு சீட்டு தரேன்ட்டு இந்தியா கூட்டணி ஏமாத்திருச்சு. 3 சீட்டு தான். அப்போ 3 சீட்டு தான் அப்படிங்கும்போது கடைசியை போன தடவை இதே மாதிரி தான் 5 சீட்டு தரேன்னு ஏமாற்றிட்டாங்க. இந்த தடவை 3 சீட்டு. அப்போ இது ரொம்ப தப்பானது. இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறாங்கிறாங்க. நல்லா யோசனை பாருங்கள். இந்தியா கூட்டணியை விட்டு இன்றைக்கி ஜேஎம்எம் வெளியேறினால் யாருக்கு நஷ்டம், யாருக்கு லாபம்? கண்டிப்பாக அந்த ஜேஎம்எம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பிஜேபி ஓட்டு போட போகிறாங்களா? நம்ம வேண்டிப்பட்டு கேட்டேன், என்னங்க ஜேஎம்எம் போயிடுச்சேன்னா, சார் ஜேஎம்எம் கம்மியாக தான் ஆள் இருக்காங்க, அவங்க பிஜேபிக்கெலாம் ஓட்டு போட மாட்டாங்க, அது தெரியும். அதனால தான் தேஜஸ்வி என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நிற்கணும், நம்ம நின்னா பிஜேபி அடிக்கலாம், நம்ம இன்னொருத்தருக்கு சீட்டு கொடுத்தோன்னா பிஜேபி அடிச்சிடும். அது ரொம்ப தெளிவாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. சார் நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது லாலு இவங்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதனால் பீகாரில் தேர்தல் களம் அப்படிங்கிறது அப்படி ஒன்று காங்கிரஸ் தேஜஸ்வி தப்பு பண்ணுறாங்க போகுது. நிறைய இப்போ இந்தியா டுடேலேருந்து நிறையா சேனல் பேசுகிறது என்ன, இல்லைங்க எடுத்த உடனே இது பண்ணியிருக்கணுங்க, இன்னுமாங்க சண்டை போட்டுட்ருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்துங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது பேர் இந்தியா கூட்டணி என்டிஏ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில் இவ்வளோ என்டிஏ சூப்பராக இருக்குது. இந்தியா கூட்டணியில் இவ்வளோ பிளவு. ஆரம்பமே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்களே, 8 தொகுதியில் நிற்கிறாங்களே, 8 தொகுதியில் யார் வாபஸ் ஆனாலும் காலை வாரி விடுவாங்களே, இதெல்லாம் பேசுவாங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இதெல்லாம் பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இது என்ன சிக்கல்னா, இப்போ இவ்வளோ போட்டி இருக்கிறதுக்கான காரணம் இன்னொன்று சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த தடவை கண்டிப்பாக தேஜஸ்வியோ காங்கிரஸோ என்ன நினைக்கிறாங்க, நம்ம இந்த தடவை ஆட்சியை பிடிச்சிடணும் உறுதியாக நம்புகிறாங்க. அதனால் இந்த தடவை தொகுதியை விட்டு கூடக்கூடாதுன்னு ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 8 தொகுதி, அதாவது வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்பும் பார்த்தா ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லு. இன்றைக்கி தேஜஸ்வி அப்படிங்கிறவங்க ஒரு 36% மக்கள் தேஜஸ்வியை விரும்புகிறாங்க. இதுவே ஒரு பெரிய பலம். முதல்வர் வேட்பாளராக அவர் வரணுங்கிறது நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதனால் இந்த தடவை போட்டி களம் கடுமையாகத்தான் இருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தொடர்ந்து நம்ம நிறையா பீகார் சம்பந்தமான விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி பூமிகார் சமூகம் உட்பட, குஷ்வாகா சமூகம் உட்பட, ஏன்னா குருமி சமூகத்தை சேர்ந்த தர்மேந்திர பிரதானை இன்றைக்கி பிஜேபி போட்டிருந்தாலும் குருமி சமூக வாக்குகள் இந்த தடவை பிஜேபியை சென்றடையாது. எழுதி வச்சுக்கோங்க. தர்மேந்திர பிரதான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் இந்த தடவை ரொம்ப டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். ஏன்னா நூலிலேயே முந்துதுங்கிறாங்களா, நமக்கு அப்படி தெரில. கடைசி நேரத்தில் ஒரு பெரிய அலையாக தான் வரும். யாருக்கு செல்ல போகுது என்று தெரியவில்லை. நாம் நினைக்கிறோம் கண்டிப்பாக காங்கிரஸ் கூட்டணிக்கு செல்லும். நான் எதிர்பார்க்குறோம். பொறுமையாக இருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.